ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நிக்ஸ் டேக் குக் வேர்ல்ட். நான் உங்கள் நிக்ஸ். ஆக்சுவலாக இது நான் தேர்டு டைம் ரெக்கார்டிங் உட்கார்றேன். பிகாஸ் என்னோடய ஃபோனில் ஸ்டோரேஜு நின்று தொலைய மாட்டுது. அதனால் நான் இப்போ வேறு ஃபோன் யூஸ் பண்ணி நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ நான் அது மட்டும் இல்லாமல் நான் இதை தேர்ட் டு ஃபோர்த் டைம் நான் இது ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஓகேடா, நம்ம ஏஜஸ் ஆஃப் ஃபைனுடைய பார்ட் 3 பார்க்கலாமா? இது ஒரு ரியல் ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த தேர்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஐஜி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஃபேக் டேட்டோடைய போஸ்ட்டு. அதை நான் ஏஜஸ் ஆஃப் ஃபைன், அதாவது இந்த பார்ட்டுக்கு அடுத்து இன்னொரு பார்ட்டு வரும்டா. மேபி இந்த பார்ட்டில் முடிப்பேன், அப்படி இல்லைனா இன்னொரு பார்ட் வரும். 2 பார்ட்லேயே ஏஜஸ் ஆஃப் ஃபைன் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து நான் ஃபேக் டேட் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அது நான் எப்படி கொண்டு போகிறது எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. நான் எப்படி கொண்டு போட்டோன்னு நீங்கள் சொல்லுங்கள். எஃப்எஃப்ஆ கொண்டு போவா, பார்ட் 1 2 3 அப்படின்னு கொண்டு போவா, இல்லை ஷார்ட்ஸாக 5 ஷார்ட் அப்புறம் 2 ஷார்ட் அது மாதிரி கொண்டு போவா, இல்லை ஜஸ்ட்டு ஒரு மூவி கஷ்டம்தான் என்னால், பட் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். எப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் ஃபேக் டேட்டை நான் ரெடி பண்ணி போடுவேன். ஓகேவாடா? சரி, ஓகே, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏஜஸ் ஆஃப் ஃபைனுடைய பார்ட் 3க்குள்ளே போகலாமா? ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஜங்குக்கும் யுங்கியும் ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பாங்க. பிகாஸ் நம்ம வீமன் வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் 2 பேருமே ஜிம்மினோட பார்ட்டி வீட்டுக்கு போயிருப்பாங்கடா. ஸோ அதோடையே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீ தான்டா ஜங்குக்கா, டேயாங்கும் ஜிம்மினும் வரமாட்டாங்கடா, உனக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன நீ சொல்கிற, எனக்கு சத்தியமாக புரியலை. அவங்க வருவாங்கன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன், பொய் சொல்லாதடி, ப்ராங்க்லாம் பண்ணாத, அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும், நிஜமாலே சொல்கிறேன்டா, வேணும்னா நீ போய் அம்மாட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னடி சொல்கிற, நான் போய் அத்தைகிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிவிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடி நம்ம டேயோட அம்மா கிட்ட தான்டா, அத்தை இது மாதிரி டே வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லைடா ஜங்குக், அவன் ஜிம்மினோட வீட்டில் தான் இருக்க போகிறான். இந்த லீவுக்கு எல்லா லீவும் அப்படி தானே, அவன் அங்கே தானே இருப்பான், ஏன்டா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை அத்தை நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நீ குடுகுடுன்னு ஓடி நம்ம டேங் அம்மாவோட காதில் என்னமோ சொல்கிறாங்க. அம்மாட்ட அத்தைகிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி மிஸ்ஸஸ் கிம்கிட்ட ஓதவும், ஓ ஜங்குக், நீ டேங்க மிஸ் பண்ணுறியாப்பா, அவன் வந்துடுவான், ஓகே. ஒரு வேளை உனக்கு இந்த லீவில் அவனை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா மேபி நீ வீடியோ கால் பண்ணி வேணால் பேசேன். பிகாஸ் அவன் ட்ரிப்புக்கு வேறு பிளான் பண்ணியிருப்பாங்க. டேகோலேருந்து பூசானுக்கு போகணும். அப்புறம் மேபி அவன் சியோலுக்கு 2 பிளேஸ் ட்ராவல் பண்ணாலும் பண்ணுவான். எனக்கு தெரியலடா ஜங்குக், நான் அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அத்தை அப்படியா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே என்ன சொல்கிறது, பாவம் பிள்ளைக்கு அப்படியே மூஞ்சியே தொங்கிருச்சு. அப்படியே போவோம், பாத்தியாம்மா உன் மருமவனை, இப்போவே உன் பையனுக்கு அடி போடுறேன் அப்படின்னு பாவண்டி கட்டிக்க போகிறவன் பார்க்கணும் இருக்காதா, ரொம்ப எத்தனை வருஷம் ஆச்சு, இவனும் மடன்னு வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி சரி, என் மேட்ரே கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன்னா நல்லதான், ஓடி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படின்ட்டு நம்ம நீ தான் அந்த மூஞ்சி கட்டு போவாங்களே, அது மாதிரி சும்மா விளாட்டுக்கு அப்படி பண்ணிட்டு போவோம். நம்ம ஜங்குக் தாண்டா உட்காந்து, ஐயோ நான் எப்படிலாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டால் இது எல்லாமே சொதப்பிட்டே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் உட்காந்துருக்க போய் யுங்கி தான், அவர் சாட்டுக்கு யுங்கி சாட்டுக்கு இருக்கார். என்னாச்சுடா அப்போ நம்ம மச்சான் 2 பேருமே இதுக்கு போயிட்டாங்கடா ஊருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்காக நம்ம வந்தால் நம்மளுக்காக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி என்னமோ போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ நீ தான் காதல் கண் கட்டுதே, கவிதை பேசி கை கட்டுதே அப்படின்ற மாதிரி பாடிக்கிட்டே வரும். இப்போ ஜங்குக்கும் இவங்க இந்த அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா, இல்லை இப்போ நீ என்ன பாட்டு பாடின, காதல் கண் கட்டுதே அப்படின்னு பாடுனேன். யாருக்கு, எனக்கு தான். என்கிட்ட செருப்படி வாங்கிடாத, ஒழுங்கு மாதிரி போயிரு அப்படின்னு நம்ம சொல்லவும்,
போடா பொசக்கிட்ட பயலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நீனி தான் போய் நேராக ஜம்ப்பு தான் பெட்டில் போய் ஜம்ப் பண்ணிவிட்டு இப்போ ஒழுங்காக நான் தூங்க போகிறேன், காலையில் எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். காலையிலே நாங்கள் காலையில் கிளம்பிடுவோண்டி அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஏலே நீ அப்புறம் எதுக்குடா தான் வந்த அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் டீம் பார்த்து தான் இப்போ வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி வாய் ரொம்ப வளருதுடா, மன்னிச்சிக்கோங்க. இப்போ அப்படியே தான்டா மார்னிங்கும் ஆகுது. ஜங்குக்கு வந்து அவருடைய வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. பிகாஸ் நைட் மட்டும்தான் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. பட் எங்கள் ஊர்ல அதனால் சரின்ட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே தான்டா டைம் அப்படியே சூப்பராக ரேப்பிடாகவே ஃபாஸ்ட் ஆகிடுது. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கிட்ட வந்து ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு வந்து நல்லா சூப்பராகவே பயங்கரமாக வளர்ந்துடுறாரு. என்ன சொல்கிறது, இந்த கட்டு மஸ்தான ஒரு பாடி, அந்த மசில் பாடி ஆக்கிடுறாரு. இப்போ காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கிறாரு. நம்ம டேயங்க பார்த்தோன்னா, நம்ம டேயங் வந்து காலேஜ் வந்து 6th இயர். பிகாஸ் நம்ம டே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறாரு. அதனால் வந்து அவர் வந்து 6th இயர்டா. இப்போ அப்படியே தான்டா கொஞ்சம் டைம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது. இப்போது ஜங்குக் தான், ஹலோ யார் பேசுகிறது அப்படின்ற மாதிரி கேட்கும். மச்சான் என்னடா என்னை மறந்துட்டியா, இது என்னோடய இன்னொரு நம்பர்டா, தயவுசெய்து சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இவங்கேயும் ஜங்குக்கும் தாண்டா அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே தான்டா ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் என்ன பண்ணுற இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுவோம். இந்த வரேம்மான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ஒரு லேப்டாப் தூக்கிக்கிட்டு அப்படியே கீழே இறங்குறாரு. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லுவோம். டேயாங் வந்து ஊருக்கு வந்திருக்கான்டா, நான் அவன் இது போயிருந்தால அப்ராட் போயிருந்தால அப்படின்ற மாதிரி சொல்லவும், எப்போம்மா வந்தார் அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம ஜங்குக்கோட அம்மா தான், இல்லைடா இப்போ தான் வந்து 2 days ஆகுது, வரியா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லவும், சரி போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து நேராக அவருடைய ரூமுக்கு தாண்டா போகிறாரு. நம்ம ஜங்குக்கா மூஞ்சி ஃபுல்லாக பல்லு, என்ன சொல்கிறது, டேங்க வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியோடு இருக்கார் தலைவர். இப்போ அப்படியே தாண்டா ஜங்குக் வந்து ஒரு ஒயிட் டிஷர்ட் தான் வந்து போட்டிருக்காரு. அப்புறம் ஒயிட் டிஷர்ட்டும் ஒரு பிளாக் ட்ராக்கும் போட்டிருக்காரு. நம்ம இப்போ அப்படியே தான் அப்படியே இறங்கி வரும். ஜங்குக்கோட அம்மா போகலாமாடா அப்படின்ற மாதிரி கேட்கும். சரிம்மா, அப்பா வந்து ஈவினிங் வருவாருடா, எப்படி இருந்தாலும் ஒரு 2 days அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அம்மா அப்போ யுங்கியை அழைச்சிட்டு போயிடலாமாம்மா அப்படின்ற மாதிரி கேட்கும். சரி கூப்பிட்டுக்கூடா, யுங்கியை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே தானே ஜங்குக் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே தான்டா யுங்கியை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக டேயோட வீட்டு முன்னாடி தான் போய் நிற்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக்கோட அம்மா தான் போகிறாங்க, அடுத்து யுங்கி போகிறாரு. இப்போ அடுத்து ஜங்குக் போகவும் நம்ம டேயோட அம்மா பார்த்துட்டு, என்னடா ஜங்குக் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட, நான் உன்னை எத்துக்கோண்டு பையனை பார்த்தேன், 10th கூட எத்துக்கோண்டா இருந்தேன், இப்போ பாரு எவ்வளோ பெருசாக இருக்க, டேயாங்க விட ரொம்ப பெருசாக இருப்ப போல் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன சொல்கிறது, சும்மா ஜாலியாக பேசிகிட்ருக்கோம். நம்ம டேயோட அப்பாவும் அங்கே தான் இருப்பார். அங்கே வந்து ஆமாம் ரொம்ப பெரியாவே வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நீ தான் அப்படியே வராங்க. என்னடா பண்ணுற, ரொம்ப நாள் ஆச்சு, முயல்குட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யானைக்குட்டி சொல்கிறீ அப்படின்னு நம்ம சொல்லி 2 பேரும் வந்து வந்தோடனே சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சண்டை போட்டுட்ருக்கோம். என்ன வந்தோடனே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி நம்ம டேயங்கோட அம்மா தான் நிறுத்தோம். என்னப்பா டேயங்க பார்க்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம ஜங்குக்கு தான் வந்து அப்படியே அவங்க அம்மாவை பார்க்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. பரவாயில்ல மருமகனே, ரொம்ப தான் கூச்சமாக படுற அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு தான், என்னது மருமகனேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயங்கோட அப்பாவை தான் அப்படியே பார்க்கவும், கவலைப்படாத, உன்னோடது எங்களுக்கு தெரியும், நீ சொல்லிட்டா எங்களுக்கு ஓகே தான், ஆனால் நீ டேயங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு வழியப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு தான், அதெல்லாம் பண்ணிடலாமாம்மா அப்படின்ற மாதிரி உரிமையோடு கூப்பிடும். நம்ம டேயங்கோட அப்பாவும் தான், சரிடா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போது அப்படியே தான் டேயங்க கூப்பிடவும், டேயங்கும் ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, அவர் கேஷுவல்ஸில் தானே இருப்பார். ஜஸ்ட்டு அவர் வந்து ஒரு ஒரு லைட் பேபி பிங்க் டிஷர்ட்டு அது போட்டிருக்காரு. அது என்ன சொல்கிறது, இந்த ஸ்வெட் ஷர்ட் இருக்குல்லடா, அந்த டர்ட்டில் நெக் வச்சு அது மாதிரி இருக்கிறது போட்டிருக்காரு. இன்னொன்று வந்து அவருடைய ஷார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நீஸுக்கு மேலே இருக்கும், அவ்வளோதான். ஒரு ஒயிட் ஷார்ட்ஸ் அது போட்டு அப்படியே குடுகுடு என்ன சொல்கிறது, நார்மலாக கீழே இறங்கி வரும். இங்கே பாருடா யார் வந்திருக்கான்னு சொல்லவும், ஜங்குக்கோட அம்மாவை பார்த்துட்டு, அத்தை எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடா உன்னை எத்துக்கோண்டா பார்த்தது பரவாயில்லையே, நல்லா வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம தான் அப்படியே சொல்லுவோம்.
ஏய் இது ஜங்குக் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆமாம் ஜங்குக் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜங்குக் உன்னை எத்துக்கோண்டா பார்த்தது, என் கையை பிடிச்சிட்டு குட்டி பிள்ளையாக இருந்தா இப்போ பாரு எவ்வளோ பெருசாக இருக்க, என்னைய விட ரொம்ப பெருசாக இருக்க போல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஜங்குக் தான் அப்படியே என்ன சொல்கிறது, டே பார்த்தவர் தான் அப்படியே உட்காந்து போடு ஜங்குக் ஜங்குக் அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்லுவோம். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெதுவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்டான வாய்ஸ் டேக்கு மட்டும் அப்படியே வருது. எல்லோரும் என்ன அவன் வாய்ஸை மாற்றி பேசுகிறான்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐயோ ரொம்ப குட்டி பயலாக இருந்த பப்பர் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டனால முயல் குட்டி மாதிரி இருக்கடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்கிறது, அவரோட டேங் வந்து ஜங்குக்கோட ஹெட்டை வந்து பேட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஐயோ இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கோம். இது யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் வந்து யூங்கி ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததே இல்லை, பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்ககிட்ட கேட்கலாமா நான் ஒன்று அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம டேயாங்கும் தான். சொல்லுப்பா என்ன என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஃப்ரெண்டு ஜிமின் இருக்காங்கல்ல, ஆமாம் அவங்களுக்கு என்னை தெரியும் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா சரி சரி, ஆனால் அவன் என்கிட்ட சொல்லியிருக்கானான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேடா இந்த பாட்டை நான் இங்கேயே முடிக்கிறேன். ஏன் நான் ஷார்ட்டாக கொடுக்குறேன்னா எனக்கு வந்து டைமே சுத்தமாக இல்லை. நான் இதை உட்காந்து நெருக்கி தான் உட்காந்து என்ன சொல்கிறது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணவே உட்காந்தேன். ஸோ ரொம்பவே வந்து எனக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வந்து இதை வந்து எப்போ அப்லோட் பண்ணுறேன்னும் தெரில. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஜிசி ஓப்பன் பண்ணலான் இருக்கேன்டா. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து செக் அவுட் பண்ணி நீங்கள் ஜிசியில் வேணும்னா நீங்கள் வந்து சேருங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து அப்டேட்ஸும் கொடுப்பேன். நம்ம ஜாலியாக ஃபன்னாக குக் பைலகடா அப்படின்ற மாதிரி ஒரு இதோட நம்ம வந்து ஒரு ஃபன் கேயாட்டிக் அது மாதிரி ஒரு குரூப்பில் வந்து நம்ம ஃபேமிலி நம்மளுடைய நெக்ஸ்ட் குக் வேர்ல்டோடைய ஃபேமிலியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், டேக் கேர், டாட்டா.